சங்கீதம் 49:6. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் கூட என்னுடைய செல்வத்தை வச்சு என்னுடைய சகோதரனை நான் மீட்டெடுத்துருவேன், அவனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்துருவேன், நரகத்திலேருந்து நான் அவனை விடுதலை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு செல்வத்தெல்லாம் கொட்டி கொடுத்தாலும் அது நடக்காத காரியம். அவ்வளோ பெரிய ஒரு விளக்கரியத்தை தேவன் இயேசு உங்களுக்கு கொடுத்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல மீட்கப்பட்டவர்களாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆகையினால தான் இதை கேட்கும் பொழுதே என் செல்வம் என்னைய பாதுகாத்துரும் அப்படின்னா நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. பணம் சம்பாதிக்கலாம், நல்லது. ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக அதை தூக்கி வச்சு கடவுளுடைய வேலையை என் பணம் சம்பாதிச்சிடும், கடவுளுடைய வேலையை என் திறமை சம்பாதிச்சிடும், எனக்கு பேர் புகழ் உண்டாக இருக்கிறது, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், எங்கள் ஜாதி என்னை காப்பாற்றிடும், முட்டாள்தனமாக யோசிக்கிறோம் அப்படின்றாரு. வேதம் அதைத்தான் சொல்லுது. உங்கள் ஐஸ்வர்யம் ஒரு பொழுதும் உங்களுக்கு பிரியமான ஒரு ஆளை மீட்டெடுக்காது, உதவி செய்ய முடியாது. அதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார், உங்களுக்கான விளக்கரியத்தை கொடுத்திருக்கிறார். இலவசமாய் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஸோ இலவசமாய் வந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என் ஆண்டவராக இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாங்க, என் இருதயத்துக்குள்ள நீங்கள் வாங்க, என்னுடைய உணர்வுகள் எண்ணங்களுக்குள்ளாக நீர் வந்து என்னை ஆளுகை செய்யும் சொல்லி ஒரு மனிதன் இந்த இயேசுவை அழைப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைங்க தேவனோடு கூட அணுதுன உறவுல வரும்படியாகவே ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட முடியாதபடி ஒரு வலுவான ஒரு கடவுளோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஃபெல்லோஷிப், அந்த அன்பு, அந்த ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் தேவன் வேதத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். ஆகையினால உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது தேவனால் எழுதப்பட்டு ஏவப்பட்ட வார்த்தைகள், ஏவப்பட்டு இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகையினால தான் நான் யாரோ எவரோ அப்படின்னு சொல்லி நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி யாருமே விலகி போக முடியாது. வளர்ந்துடலாமா? வளர்ந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேதத்துக்குள்ளே தேவனை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதத்துக்குள்ளேருந்து தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். இயேசு சொந்த ரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது. அவர் உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டாரு, தன்னுடைய சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து ரொம்ப சுலபமா இன்னைக்கு உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கல அப்படின்னா அவர் எவ்வளவுதான் தந்திருந்தோம் அதை உங்களால் பெற்றுக்கொள்ளாமையே போகக்கூடிய அந்த ஏழை லாசர் மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூமியில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் பஞ்சத்திலையும் தரித்திரத்திலையும் குறைவுலையும் மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் இயேசு தான் இந்த வீட்டின் தலைவர்னு சொல்லி வீட்டுக்கு மேலே போர்டையும் போட்டுட்டு உங்களால் வாழ முடியும். ஆகையினால தான் விசுவாசம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பத்தகாத, உங்கள் வாழ்க்கைக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியத்தை மாற்ற வல்லமை உடையவர்களாகத்தான் ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். மீட்கப்பட்டதுக்கு அப்புறமும் என் பழைய வாழ்க்கையிலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மீட்பே தேவையில்லையே. அப்ப எங்கே எனக்குள்ள ஒரு மீட்பு நடந்திருக்குது? இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனுடைய உறவுல மிக முக்கியமானது விசுவாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த கண்ணீர், கெஞ்சுறது, மன்றாடுறது எல்லாம் வச்சுட்டோம். உபவாசம், என்னுடைய காரியங்கள் இதெல்லாமே நல்லது. கண்ணீர் வரத்தான் செய்யுது. சில தேவைகளுக்கு மத்தியில் சில சூழ்நிலைகள் கூட கடந்து போகும்போது உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது கண்ணீர் வரத்தான் செய்யுது. கெஞ்சுற மாதிரி ஆயிடுது, ஏன்னா விசுவாசம் இங்கே குறைவப்படும் போது. ஆனால் இதை வச்சு தான் ஆண்டவர் என்னை பிரியமாக பார்க்குறாருன்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபம்னாலே கண்ணீர் தான் வருது.
ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்த்து, ஆண்டவர் எனக்கு செய்து முடித்திருக்கிற செயலை எண்ணி பார்த்து வர்ற கண்ணீர் வேற. அது வெளிப்பாட்டில இருந்து வர்றது. அந்த வெளிப்பாட்டுக்குள்ள இருந்து தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளுமே நான் கடவுளால் நடத்தப்படுறேன்னா வார்த்தை நான் நடத்தப்படுறது. அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது அது தேவனிடத்துல இருக்கிறது. எங்க இந்த மனித யூனிவர்சிட்டியோ இங்க இருக்கிற ஸ்கூல் காலேஜில் கிடைக்காதது, கடவுளால் மாத்திரம் அந்த விசுவாசத்தை. அதனாலதான் ரோமர் 12 போட்டிருக்கு, தேவன் தாமே பகிர்ந்தளித்த விசுவாசம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். பகிர்ந்து கொடுத்தாருன்னு ஒருத்தருக்கு அளவு அதிகமா ஒருத்தருக்கு கம்மியா இல்ல, எல்லாருக்கும் ஒரே அளவா கொடுத்திருக்கிறாங்க. ஒரே அளவா கொடுக்கப்பட்டதுல யார் இங்க பயிற்சி செய்யறாங்களோ அந்த விசுவாசம் இங்க வளருது. அதனாலதான் கடுகு விதை அளவு. அப்ப ஒருத்தன் கடுகு விதையா டப்பால போட்டு வச்சிருக்கலாம், இன்னொரு ஆள் எடுத்து கொண்டு போய் அதை வச்சு அதுக்கு முயற்சி செய்யறாரு, விதைச்சு அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை வளர்க்கிறாரு, விசுவாசத்திலேயே வேலை செய்யறாரு. வேலை செய்யும் பொழுது காட்டத்தி மரம் என்ன, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுன்னு தன்னுடைய ஸ்தானத்தை இங்க காட்டிட்டாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு ரெண்டும் ஒரே வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. ஏன்னா அவன் என்னுடைய ஆற்றல இருந்து வேலை செய்யறான், என் வார்த்தையில இருந்து வேலை செய்யறான். ஏன்னா விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப தேவ வார்த்தையை ஒரு மனிதன் கேட்க 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 உள்ளுக்குள்ள ஒரு ராட்சதனை போலாக விசுவாசத்துல வளர ஆரம்பிக்கிறான். மிந்தி எல்லாம் பயமுறுத்தின சம்பவங்கள், மிந்தி எல்லாமே வலிச்சிச்சு, அந்த உணர்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவனை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது, அள வச்சுக்கிட்டு இருந்தது. பாவம் பாத்தீங்கன்னா வந்த உடனே மடிங்கிடுறான். கடன் ஏதோ ஒரு தேவைன்னு வந்த உடனே பயம் வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஜெபிச்சு வாங்கிக்கலாமே, அறிக்கையிட்டு வாங்கிக்கலாம் என்ற ஒரு தைரியம். இந்த உலகத்துல வாழ அப்பதான் உனக்கு ஆசையே வருது. அப்ப எவ்வளவு முக்கியம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு விசுவாசம் அப்படிங்கிறது. அதனாலதான் நமக்கு இன்னது தேவைங்கிறத அறிந்து ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். அவரை நம்பணும் அப்படின்னா என் பணத்தேவையை பார்க்கல, என் சரீரத்துல சுகத்தை பார்க்கல, விசுவாசம் ரொம்ப பெருசு. ஏன்னா விசுவாசம் இருந்துச்சுன்னா ஊற்று போல எனக்குள்ள இருந்து எல்லாமே எடுக்க முடியும். ஆண்டவரே, எனக்கு நீ தந்த உம்முடைய தேவரகமான விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம், நன்றி. அப்ப ஆண்டவருமே விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்துல இருந்து அந்த உலகத்தை உண்டாக்குறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. களங்களை நம்மளை போல உட்கார்ந்து அவர் பயப்படல. அவர் எப்படி செயல்பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இருளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை பேசுறாரு. அவர் முதல்ல ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருக்குது. ஓகே, இருளா இருக்குது, இதை எப்படி மாத்திரம் எப்படி ஆகும்? ஒரு குழந்தை அசிங்கத்தில் இருக்குதுன்னா எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. பெத்த தாய்க்கு தான் அது தெரியுது. இல்லை, இந்த குழந்தை இப்படி இருக்கும்படி இது உண்டாக்கப்படலை, நான் இருக்கிறேன். இறங்கி என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க, அதுக்கு பவுடர் அடிச்சு அழகான ஒரு குழந்தைய கொண்டு வந்து உள்ள ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல விட்டாங்கன்னா எல்லாரும் தூக்கி தூக்கி கொஞ்சுறாங்க. உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு அலங்காரமாய் மாற்றப்பட முடியும். கடவுள் வந்து அதை செய்வார்னு வெயிட் பண்ணக்கூடாது. கடவுள் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு இது உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தை அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி நம்பி கொடுத்தாரோ, நீ என்னன்னாலும் செஞ்சுக்க, ஆனா என்னுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது இது இன்னும் பெரிய ஒரு ஏதேனாய் மாறும். இந்த உலகமே ஏதேனாய் மாறும். அப்போ உங்க வாழ்க்கையை ஏதேனாய் மாற்றக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு என்கிட்ட என்னங்க இருக்குது? உங்ககிட்ட தான் தேவன் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற அப்படின்னா நான் என்ன செஞ்சனோ அதை நீ செய்வாயின்னு சொல்லி அவருடைய சாயின்படி, அவருடைய ரூபத்தின்படி இன்னைக்கு தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினாலதான் ஒவ்வொரு நாளும் நான் கடவுளால் படைக்கப்பட்டவன், தேவனுடைய படைப்பாக இருக்கிறேன். படைப்புலேயே சிறந்த ஒரு ஆளாக ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். உங்களை பார்க்கும் பொழுதே உயர்தரமா பார்க்கணும். தேவன் உங்களை பார்க்கறது போல உங்களை பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் அற்புதங்களை ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப விசுவாசம் அப்படின்னாலே முதல்ல நமக்குள்ள வர்றது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த குறைவு, வேதனை, வலிகள் ஒடுங்கி போய் தாழ்ச்சி அடைஞ்சு போயிருக்கிற அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இல்லை நிமிர்ந்தரலாம், ஜெயிச்சிடலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கடவுள் எனக்காக பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறாருங்கிற ஒரு தரிசனமே அங்கனக்குள்ள தான் உண்டாகும். முதல்ல விசுவாசம் உள்ள வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை, நல்லா வந்துருவேன், இந்த உலகத்துல என்னை கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வல்லமைக்கு மத்தியில நான் நிமிர்ந்துருவேன். இதுக்கு வயசு தடை இல்லை, படிப்பு, அறிவு, ஜாதி இதுல பக்கத்திலே வர முடியாது. மாறாக நான் இயேசுனுடைய வித்துனால, வார்த்தையினால் நான் பிறந்திருக்கிறேன். அந்த வார்த்தை தான் எனக்கு அனுதினமும் எனக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் வார்த்தையோடு கூட இணைஞ்சு ஓட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு முன்னால எவ்வளவு பெரிய தடைக்கற்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் அழிய பண்ணுகிறவராக இருக்கிறார்.
ஏன்னா விசுவாசம் அவனுக்குள்ள அவ்வளோ பெரிய காரியங்களை, மலைகளையே நொறுக்கி போடக்கூடிய அளவில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் வேலை செய்யுது. அதனால விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விசுவாசம் யாருக்கும் உண்மையாக இருக்கிறது, அதைத்தான் உலகத்தில் விசுவாசம்ட்டாங்க. நாய் ரொம்ப நன்றி உள்ளதுன்னு சொல்கிற மாதிரி யாராவது ஒரு எஜமானுக்கு கீழே ரொம்ப வருஷமாக உட்காந்து வேலை செஞ்சா ரொம்ப விசுவாசமான ஆள். அந்த விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசம் வேற. இது கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு மனுஷன். இது என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு ஆற்றலாக, சக்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனுக்குள்ள இருந்தது உங்களுக்குள்ள வந்திருக்குது. இப்ப அதுக்கு தான் மறுபடி பிறக்கிறது அவசியம். இயேசு சொந்த ரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது அவசியம். அந்த ஆவிக்குள்ள மாத்திரம் தான் இந்த விசுவாசம் வைக்கவே முடியும். தேவன் அவருக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்குள்ள வைக்கணும்னா அவருடைய தன்மை உங்களுக்கு வேணும். அதனாலதான் அந்த மறுபடி பிறந்த அந்த ஆவி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். வேற அந்த உலகத்துல மற்றவன் யாருமே உங்களை போல இல்லை. எதுல? கண்ணு காது மூக்கு நம்ம உடம்பு எல்லாமே பார்க்கும்போது அவனை போல இருக்கும். உள்ளான மனிதன் தேவனுடைய தன்மையை சுமந்தவனா இருக்கிறான். அதனாலதான் அவனால சத்துருக்களை நேசிக்க முடியும். எவ்வளவு பெரிய மலையை பார்த்து அசால்ட்டா பேச முடியும். பேசினாலே அது போயிடும். அவ்வளோ பெரிய மாற்றம் உள்ள நடந்திருக்குது. அப்ப இப்ப பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய இயேசு சொந்த ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் இன்னும் பாவத்திலையும் தரித்திரத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனால் கொஞ்சம் கண்ணை மட்டும் திறக்கணும். இப்பவும் போயிட்டு நான் பாவின்னு சொல்றது இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள தேவ ரகமான விசுவாசம் எனக்குள்ளாக இருக்குது. என் வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட மலைகளை என்னால நகட்ட முடியும், அழிக்க முடியும். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. வார்த்தை எனக்குள்ள இருக்குது. வேற மாதிரி ஆயிடுறோம் பாருங்க. நம்முடைய கல்ச்சரே இப்ப வேற மாதிரி மாறிடுது. அப்ப ஆண்டவர் விசுவாசத்தை உள்ள வைக்கும் போது உங்க வாழ்க்கையை குறிச்சதான ஒரு ஆசைகளை உண்டு பண்ணுகிறார். கனவு ஒண்ணு உண்டாகுது. அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் அந்த விருப்பத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி செய்கையும் உங்களுக்குள்ள இருந்து வாழ, அப்பதான் விருப்பமே வருது, ஆசையே அப்பதான் வருது. இதுக்கு முன்னால வந்து அப்பாவுக்காக நாங்க இதை படிக்கிறோம், அம்மாவுக்காக நாங்க இந்த டிகிரி எடுக்கிறோம், எனக்கு பிடிச்சமானவங்களுக்காக நாங்க இதை பண்றோம். இல்ல, இப்ப கடவுளே விருப்பத்தை இங்கே கொண்டு வந்து வச்சுறாரு. ஏன் இதை செய்யறோம், எதுக்காக நமக்கே தெரியாது. ஏன் நான் அந்த ஊழியத்தை பண்றேன் தெரியாது. ஏன்னா யாரும் பெருசா வந்து நம்மளை தட்டி தலைமையில கையை வச்சுட்டுலாம் நம்மளை அனுப்பல. ஆசை உள்ள இருந்து இப்படி பண்ண, இன்னும் நல்லா பண்ண, இன்னும் சிறப்பா பண்ணணும். அந்த ஆசையை கொடுக்கறதே கடவுள் பாருங்க. அந்த விருப்பத்தை இங்க வச்சுட்டாரா, ஆள் தத்துவமே அந்த விருப்பத்துக்கு நேரம் மாற ஆரம்பி. ஏன்னா நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் செய்வீங்க. அப்ப விசுவாசம் வரும் பொழுது விருப்பம் உள்ள வருது, ஆசை வருது. நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவருக்கு ஒரு கனவு இருந்தது. எப்படி அதை நிறைவேற்ற? வாயை திறந்து முதல்ல சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது. சொல்லாத வரைக்கும் இங்க ஒண்ணுமே நடக்கல. வெறும் ஆசையா இருக்கிறது இல்ல, கனவா இருக்கிறது இல்ல, நனவா மாறணும். அப்ப விசுவாசம் எப்பயுமே பேசுகிறது. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். வாயை திறந்து நான் பேசும் பொழுது என் வாழ்க்கையை சுற்றிலும் வார்த்தை என் வாழ்க்கையை உருவாக்குகிறதா இருக்கிறது. அதை ஃப்ரேம் பண்ணுது அப்படின்றாங்க. முதல்ல ஒரு அவுட்லைன் கொடுக்குது. எது இதுக்குள்ளதான் நீ தோற்று போக மாட்ட, நீ ஜெயிக்கிறவன்ற அந்த ஒரு ஃப்ரேம் வருது. கிறிஸ்து இயேசுக்குள் நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறேன். முதல்ல விசுவாசம் வந்துருச்சுன்னா ஒரு ஃப்ரேம் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள வரைகிறதுலாம் வேற. ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கை குறிச்ச ஒரு ஃப்ரேம். நீடித்த நாளால் நான் இந்த பூமியில இருந்து தெய்வ சித்தத்தை செய்வேன். ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு எதிராக எது வந்தாலும் இது தெய்வ சித்தமா இருக்குமோன்னு என் மனசு அலசடிப்படாது. தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் அது என்னை பாதிக்காது. ஏன்னா நான் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். அதுதான் விசுவாசம். வார்த்தையை அனுப்புது. நீடித்த நாளால் நான் இந்த பூமியிலே நிலைத்து இருப்பேன். நான் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த பூமி என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் இந்த இயற்கை எனக்காக செய்யும். சரியான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுறது. அப்போ ஒவ்வொரு நாளுமே என் வாழ்க்கையினுடைய கனவு நனவாவதற்காக என் வாயை திறந்து நான் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆசைப்பட்டார். வெறும் ஆசையா இல்ல, வாயை திறந்து பேசுறார். ஒன்னையும் பேச அது எல்லாமே உண்டாயிற்று. அவர் சொன்னபடியே ஆயிற்றுன்னு சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தை தான் அவர் சொல்றாரு. அந்த விசுவாசம் கனவா பார்க்குது, தரிசனமா இந்த உலகத்தை பார்க்க. இந்த உலகம் ஒழுங்கின்மை வெறுமை இருளா இருக்குது, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே சரியான ஒரு பார்வை. அதுக்கு பேர் தான் விசுவாசம். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகளுக்கு மத்தியில எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்?
அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையோடு கூட பழகுற ஒரு பழக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்தவம் அப்படின்னாலே வார்த்தை இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை. அநேகர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணிடுறோம், ஆனால் பைபிள் வாசிக்கிற எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் ரொம்ப பிஸி. கிறிஸ்துவ வார்த்தை இல்லாத ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் கடவுள் அதை நேசிக்கிறாரா? கடவுளுக்கு அது பிரியமா இருக்குதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஸோ அப்போ விசுவாசம் உள்ளே வரணும் அப்படின்னா வார்த்தைக்குள்ளே தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை சுமந்து வருகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இருதயம் எப்படி நிரப்பப்படுது? வாயை திறந்து நீங்கள் பேசும் பொழுது சத்தம் வெளியில வருது, வார்த்தை உள்ள போகுது. அதான் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியா இருக்கிறது. இதை குறித்து தான் பார்த்து வர்றோம். விசுவாசம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா சும்மா வராது, எடுத்து அது ஒரு முயற்சி பண்றது. நேரத்தை ஒதுக்கணும், கதவை சாத்தணும், உட்காரணும். உட்காந்து வேதத்தோடு கூட நான் நேரத்தை செலவு செய்ய நான் சத்தமா என் வாய் என்ன அறியாமலே இதை பேச ஆரம்பிக்குது. பேச 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 என் இருதயம் வார்த்தையினால் நிரப்பப்படுது. இப்போ இந்த நல்ல இருதயமா இது இப்போ மாற ஆரம்பிக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தனைகளால் இப்ப நிரப்பப்பட்டதா இருக்கிறது. அப்போ ஒரு தேவை வரும் பொழுது பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்தை நம்ம தேவைக்காக எடுக்கிறது போல இருதயத்துக்குள்ள ஏற்கனவே நிரப்பி வச்ச அந்த வார்த்தை சரியான நேரத்தில் அது பேசப்படும் பொழுது இப்ப உள்ளுக்குள்ள இருந்து வாய் பேசுது. இருதயத்தை நிறைவினால், அப்ப இருதயத்தை நிரப்பவும் தெரியணும், பேசவும் தெரியணும். ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு சொல்றோம்னாக்க இப்போ ஒண்ணுமே நிரம்பி வைக்கல, குப்பையா நிரப்பி வச்சிருக்கிறோம். ஒரு போராட்டம், ஒரு சோதனைன்னு வரும் பொழுது வாய் நம்மளை அறியாமலே ஒன்றும் இல்லாததை பேச ஆரம்பிக்குது. அதனாலதான் விதைப்பு மறுப்பும் மாறாது. வெறும் காணிக்கை சம்பவத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாவற்றுக்கும். அன்பை விதைச்சிங்கன்னா அன்பை அறுக்கலாம். எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்கலாம். ஒண்ணுமே விதைக்கலன்னா ஒண்ணுமே அறுக்க முடியாதுன்னு இல்லை, நிறைய இல்லாததை அறுப்பீங்க, அதுவும் மாறாது. எதையும் நான் விதைக்கல அப்படின்னா வெறுமையை நான் விதைக்கிறேங்க. அதனாலதான் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது வெறுங்கையா வராத. ஒரு ஜிஹெச்சில் படுத்து கிடக்கணும் பார்க்கறதுக்காவது 2 ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டாவது போற. மகாபெரிய தேவன், உன்னதமான தேவனை நான் தேடி வந்திருக்கிறேன். தடவை வரும்போது கூட அப்படி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டும் திரும்ப திரும்ப நான் வெறுங்கையோட நான் வர்றேன் அப்படின்னா இந்த தெய்வம் எனக்கு எதையுமே செய்யல, நான் இதை 4 கேள்வி கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். அப்படி யாராவது வந்திருக்கிறீங்களா? அதனால தேவனுடைய சமூகத்துக்குள்ள வரும்பொழுது வெறுங்கையா ஏன் கொண்டு வந்து நல்ல நிலம், நான் இந்த நல்ல நிலத்தை நீ விதைச்சு பாரு, 100 மடங்கு அறுவடை கேரண்டியா நான் சொல்றேன் அப்படின்றாரு. இல்லைங்க என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அதை விதைச்சிட்டு போங்க. நிறைய ஒண்ணுமில்லாதது அறுவடையாய் வந்து நிற்கும். தேவன் உங்க மேல அன்பு கூர்ந்து பேசுறாரு. உங்களுக்கு லாபம் உண்டாகும்படி தான் ஆண்டவர் இந்த மாதிரியான பிரமாணங்களை வச்சிருக்கிறார். அப்ப இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்னா அப்ப இருதயத்தை ஏற்கனவே நிரப்பணும், நிறைய வார்த்தைகளை எடுத்து விதைக்கணும், நேரங்கள் காலங்களை ஒதுக்கணும் கடவுளுக்காக, கடவுளுடைய காரியங்களுக்காக. இதை விட என்ன இதுல வேலை செஞ்சா எனக்கு நிச்சயம் எனக்கு பலன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதுல வேலை செய்யல அப்படின்னா நான் முட்டாளா இருப்பேன்னு அர்த்தம். ஆகையினாலதான் உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. ஆண்டவர் அவரை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய இருதயம் சந்தோஷப்படுறது, மகிழ்றது எல்லாமே அவருடைய வார்த்தையை வச்சுதான். அதனாலதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, தன்னை பார்க்கலாம் தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகையினாலதான் இந்த வாயின் வார்த்தை அறிக்கை, வாயை திறந்து சொல்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கோ நம்ம வாயை திறக்கிறோம், ஆனால் கடவுள் சில பிரமாணங்களை எழுதி வச்சிருக்கிறார், வேதத்தின்படி சில சத்தியங்களை எழுதி வச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அறிக்கை அப்படின்னாலே இன்னைக்கு அனைவருக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா பாவ அறிக்கை. அது எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கும் அது வந்துடும். ஏதோ பாவம் பண்ணிட்ட சொல்லு, நீ சொல்லாத வரைக்கும் இங்கே ஒன்றும் நடக்காது, என்ன பண்ணுன அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு சாமி ஆடிட்டு கேட்கணும், கேட்ட உடனே இங்கே ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாவ அறிக்கை. இது எல்லா மதத்துலையுமே இருக்குது. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா யோவான் ஞானசான இடத்துல உடன்படிக்கையினுடைய ஜனங்கள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அதாவது தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையினுடைய உறவு துண்டிக்கப்பட்டு தூரமாக இருந்ததுனால வந்த குற்ற உணர்வு அந்த இடத்துல வந்து அறிக்கையிட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா பாவிகள் இயேசுவின் இடத்துல வர்றாங்க. இயேசுவின் இடத்துல வந்து
தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யறதில்ல. ஆண்டவரே நீர் எனக்கு இரட்சகராக ஆண்டவராயிரும். இதுதான் ரோமர் 10:9-10 இருக்குது இல்லையா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அறிக்கை. ஏன்னா இதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு அநேக ஆண்டவர்மார்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னை இன்ஸ்பிரேஷன் பண்ண அநேக ஆண்டவர்மார்கள் எனக்குள்ள இருக்கிறாங்க. என்னுடைய பாவம் எனக்கு ஆண்டவனா இருந்தது, தரித்திரம் எனக்கு ஆண்டவனா இருக்குது, வியாதி எனக்கு ஆண்டவனா இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் எனக்கு ஆண்டவனா இருக்குது. சில காரியங்கள் நானே எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா கூட என்னால் அதை மீறி செயல்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அடிமையாகவே நான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாவி, ஒரு அடிமையா இருக்கிறவன் இயேசுவே ஆண்டவர் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. ஸோ இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. இங்கே நான் எவ்வளோ பெரிய பாவி ஆண்டவரே, சின்ன வயசில் நான் என்ன பண்ணேன், 5th படிக்கும் போது 6th படிக்கும் போது நான் பென்சில் திருநேன் பேனா திருநேன்னு சொல்லி உட்காந்துட்டு அந்த பாவ அறிக்கை இது பேசலை. இயேசுவே ஆண்டவர்னு சொல்லும் பொழுது மற்ற எதுவுமே எனக்கு ஆண்டவனாக இருக்க முடியாதபடி எல்லா பிசாசினுடைய கரங்கள்லாம் தளர்த்தப்படுகிறது, ஒடிக்கப்படுது. அந்த இடத்துல தேவன் என்னைய அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு பாவி இன்னைக்கு செய்ய வேண்டிய அறிக்கை இயேசுவே ஆண்டவர்னு சொல்றது. தப்பு தப்பா சொல்லி கொடுத்துடக்கூடாது. போ எப்படியாவது உன் பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுன்னு சொல்றது ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இயேசுவே ஆண்டவர்னு சொல்றது. என் பாவத்துக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை உம்மீது வந்து விட்டதுன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். ஆகையினால நான் இப்பொழுது பாவி இல்லை, நான் நம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன், எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அறிக்கை இது ரட்சிப்பு கேட்ட ஒரு பாவி செய்யக்கூடிய ரட்சிப்பு கேட்ட ஒரு அறிக்கையா இருக்கிறது. 1 யோவான் 1:9 ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது நடக்கக்கூடிய சம்பவம். விசுவாசி ஆனதுக்கு அப்புறம், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு விசுவாசி செய்யக்கூடிய அறிக்கை, தவறு பண்ணும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ தவறு பண்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. இதை அனுதினமும் பண்றது இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு எப்பதான் போறோம், மருந்து எப்பதான் எடுக்கிறோம்? எனி டைம் ஒருத்தன் வியாதியிலே இருந்தானாக்கா அவனுக்கு மருந்தே இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு தான் வேணும். நான் டெய்லி நான் பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் டெய்லி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரட்சிப்பை செக் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருபொழுதும் பாவம் செய்யறத ஆசை வராது. கடவுளுக்கு எது விருப்பம் இல்லையோ அது எனக்கும் விருப்பமாய் இருக்காது. அப்ப இந்த அறிக்கை விசுவாசிகள் செய்யக்கூடிய பாவம் செய்த போது வரக்கூடிய அறிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு பாவி இயேசுவினிடத்தில் வர்றது அவன் செய்ய வேண்டிய அறிக்கை என்னது? இயேசுவே ஆண்டவர் சொல்லக்கூடிய அறிக்கை. நாம் பாவி, நாம் பாவி. ஓகே, நீ பாவி தான், ஏன்னா அது தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கிற. வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லணும்? அவர் யார்? இந்த பாவத்தினுள்ள இருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் சொல்லும் பொழுது ஒரு பாவிக்குள்ளாக அங்கே ரட்சிப்பு உண்டாகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பாவி இந்த பூமியில தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறான், தேவனுடைய ஆசைக்காக இந்த பூமியில வாழ்றான். வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சோதனைகள், ஏதோ ஒரு பலவீனத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால் தவறும் போது அவன் மனசாட்சி குற்றப்படுது. இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியில வர்றதுக்காக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் நம்புறேன், நீர் என் மீது அன்பாயிருக்கிறேன், நம்ம 2 பேருக்கு உண்டான அந்த உறவு துண்டிக்கப்படப்படாதபடி, அந்த உறவு பலவீனப்பட்டு போயிடாதபடி, ஆண்டவரே இந்த பாவம் இந்த பலவீனத்தில் இதை நான் செஞ்சுட்டேன், இந்த மண்ணிங்க நம்ம ரத்தத்தினால கழுவுங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போது இந்த அறிக்கை வேற. இதுதான் பாவ அறிக்கை ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இவை எல்லாவற்றுக்கும் இது எப்பயோ ஒரு தடவை நடக்கிறது அந்த 2 அறிக்கையெல்லாம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசியின் அறிக்கை, அதான் விசுவாசம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிக்கையிட்டு தான் வேலை செய்யும். விசுவாசம் இருக்குது நான் உம்முன்னு இருந்துட்டு இருந்தேன்னா அது விசுவாசமே இல்லை. விசுவாசம் இருந்துச்சுன்னா வாயை திறந்து பேசுவீங்க, எனக்கான எதிர்காலம் இருக்கிறது, கர்த்தர் என்னுடைய ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத விசுவாசி அனுதினமும் பேச வேண்டிய வார்த்தை. வாயை திறந்து நிறைய பேசணும் பாருங்க விசுவாசிகள்னாலே. எபிரேயர் 3:1 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இயேசு நம்முடைய எதுக்கு பிரதான ஆசாரியர்? அறிக்கை, எதுக்கு நீங்க அறிக்கை செய்கிறீர்களோ அந்த அறிக்கையின் ஆசாரியராய் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு 3 ஆண்டுகள் செய்த ஊழியத்தை இன்னைக்கு உலகம் முழுசும் எல்லாரும் கேள்விப்படுறோம். ஆண்டவர் அறியாத ஒரு ஆள் கூட சொல்றான் இயேசு என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு 2000 ஆண்டு காலமாக ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். என்னன்னா
விசுவாசி ஒரு அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பேசுறான். அந்த வார்த்தையை கொண்டு போய் அந்த வார்த்தையின்படி அவனுக்கு செய்வதற்கேற்ற வேலையை இயேசு பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருந்து அனுதினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் நம்மளும் பங்கெடுத்திருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்குள்ள உட்காந்து? ஒரு தெய்வத்தினுடைய வேலை ஒன்று எனக்காக இரவும் பகலும் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப விசுவாசி அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நான் தேவன் எனக்காக செய்து முடித்த காரியங்களை நான் பேசுகிறேன். அப்ப வேதத்தில் என்னெல்லாம் செய்து முடிக்கப்பட்டதா இருக்கிறது? தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மீட்பில் எனக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. வேதத்தை வாசிங்கன்னா இதுதான் உள்ள இருக்கும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள், பிரியமானவருக்குள், அவருக்குள் அப்படின்னு வர்ற வார்த்தை ஃபுல்லா உங்களுக்காக பேசப்பட்டது. கிறிஸ்து இயேசுவுக்கு நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அவரே நம்முடைய பரிசுத்தமும் நீதி மீட்பும் ஞானமுமாய் இருக்கிறார். இதெல்லாம் நான் அனுதினமும் நான் பேசி பேசி என் இருதயத்தை நல்ல பொக்கிஷசாலையாய் மாற்ற வேண்டிய ஆள். அநேகருடைய இருதயம் வெறுமன ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனா கூட்டி பெருக்கி அலங்காரமா எம்டியா இருக்குது. பேங்க்ல எல்லாருக்கும் லாக்கர் இருக்கா? லாக்கர்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு லாக்கருக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இருந்தா மறுபடி பிறந்திருக்கிறீங்க. உங்க இருதயம் நல்ல பொக்கிஷசாலை, நல்லவைகளால் நிரப்பப்படணும். பீரோ எம்டியா இருக்குன்னு சொல்லி அந்த லாக்கர்ல குப்பையெல்லாம் கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறது இல்லை. எம்டியா இருந்தாலும் எம்டியா தானே இருக்குது, கெட்ட காரியத்தை உள்ள வைக்கிறது இல்லை. ஆனா இருதயம் அப்படி இல்லை. ஏதோ ஒன்று நாள் அனுதினமும் உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியம். விசுவாசி அப்படின்னா இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இருதயத்தை எல்லா கவலோடும் காத்துக்கொள். அது நிடத்து நின்று தான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஊற்று புறப்படும். அதனாலதான் என் சத்தத்துக்கு உன் செவியை சாய், என் வார்த்தைகளை உன் கண்கள் பார்க்கட்டும், உன் காது கேட்கட்டும், உன் வாய் பேசட்டும். அப்பதான் உன் இருதயம் நன்மையினால் நிரப்பப்படும். அப்ப எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை பேசுறோன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப தேவன் கிறிஸ்துவினால் எனக்கு செய்து முடித்த காரியங்களை நான் பேச ஆரம்பிக்கிறேன். அடுத்து தேவன் தமது வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மறுபிறப்பினுடைய அந்த ஆவியினுடைய நிறைவை நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு என்னெல்லாம் செஞ்சது? பேதுரு சொல்றார் இல்லையா, அழிவில்லாத வித்தாகிய திருவசனத்தினால நீங்கள் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது என்ன செஞ்சிச்சு? யாக்கோபுல சொல்றாரு, இந்த வசனத்தை சாந்தமாய் நீங்கள் உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்துமாவிலே இதை நீங்கள் நாட்டும் பொழுது உங்கள் ஆத்தும ரட்சிப்பு இதன் மூலமாய் உண்டாகிறது. ஆத்தும ரட்சிப்பு இந்த வார்த்தையினால் உண்டாகுது. சங்கீதம் 119 ஃபுல்லா வார்த்தையை குறித்து பேசுது. அப்ப எனக்குள்ளாக வந்திருக்கிற ஆவியினுடைய நிறைவு எப்படிப்பட்டதா இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது எனக்குள்ள என்ன நடந்திருக்கிறது? நான் பிதாவின் பிள்ளையாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் எனக்கு சாட்சி இடுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் என்னுடைய ரட்சிப்பினுடைய அச்சாரமா இருக்கிறார். இதை அறிக்கையிடுறது அனுதினமும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு நான் கிறிஸ்து இயேசுவினால் நான் அவருக்கு என்னவாக இருக்கிறேன்? நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன், பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன், மாசற்றவனாக இருக்கிறேன், பாவம் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், கிருபாஸ்தனத்தண்டையிலே தைரியமாக வந்து நிற்கக்கூடிய தைரியமுடையவனா நான் வந்து நிற்கிறேன், பரிசுத்தவானா இருக்கிறேன். முதல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயேசுவினால் எனக்கு அவருடைய பரிசுத்தம் கிடைச்சிருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை யாரு குற்றம் சாட்ட முடியும்? உலக மனிதர்கள்லாம் சேர்ந்து நீங்க சூப்பர் பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி பட்டம் கொடுக்கறது இல்ல, ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். தேவனே என் இருதயத்திற்குள்ளாய் இருந்து சாட்சி இடுகிறவராக இருக்கிறார். வேற யாருடைய சாட்சி வேணும்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி இடுகிறார். நான் தாண்டா அவனுடைய விட்னஸ் அப்படின்றாரு. வேற எந்த மனுஷன் வந்து எனக்கு சாட்சி கொடுக்கணும்? அடுத்து, இன்றைக்கு தேவன் என் மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசணும். வாயை திறந்து பேசுறது. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் வாயை திறந்து பேச வச்சு தான் இங்க வேலையே செய்யறாரு. கடவுள் யாரனாலும் சந்திச்சா முதல்ல அனுப்புறது கடவுளுடைய வார்த்தை அனுப்பப்படுது. ஆபிரகாம் பலவீனனா வந்து நிக்கிறான், ஆனா ஆண்டவர் பேசுறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய். அப்ப அன்னையிலிருந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அநேக ஜாதிகளுக்கு நான் ஆசீர்வாதமாய். இதுதான் விசுவாச அறிக்கை. விசுவாசம் இதைத்தான் பேசணும். இதுதான் விசுவாசிகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். தகப்பன்னா அவரிடத்துல இருந்து விசுவாசம் வரல, வந்தது தேவனிடத்துல இருந்து வந்தது. அவரை பார்க்கும் பொழுது
ஒரு விசுவாசத்துல வாழ்ந்த மனிதன் எந்த சூழ்நிலையில எப்படிலாம் இருப்பார் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அவருடைய வார்த்தை என் வாயில வச்சு இருக்கிறதுனால என்னால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறது என் வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, இந்த விசுவாசத்துல நான் எப்படி நான் வளர்றது? அநேகர் பார்த்தீங்கன்னா எனக்கு விசுவாசமே இல்லைன்னு நினைச்சிடறாங்க. அடுத்து இந்த விசுவாசத்துல நான் வளர்றது எப்படி? ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் உங்களுக்கு கேட்கப்படுமே ஒழிய விசுவாசத்துக்காக ஜெபிக்க கூடாது. யாருமே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் சொன்ன போது கூட என்ன சொன்னாரு? ஏற்கனவே இருக்கிறத முதல்ல பயிற்சி செய். மறுபடி பிறந்த அத்தனை பேருக்குள்ளேயுமே விசுவாசன்றது இருக்க போய் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவை ஆண்டவரா பார்க்கிறோம். அப்ப ஆல்ரெடி விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த இருக்கிற விசுவாசத்தை நீங்க ஆபரேட் பண்றது, பயிற்சி செய்யறது. ஆகையினாலதான் இப்ப சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறேன், எனக்கு மீட்பின் மூலமா என்ன கிடைச்சிருக்குது, என்னால என்னவெல்லாம் செய்ய முடியும், என்னை என் தேவன் எப்படி பார்க்கிறாருங்கிறத தொடர்ந்து நீங்கள் பேச 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 இந்த விசுவாசம், இந்த அறிக்கை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஆகையினாலதான் நீங்கள் சத்தியத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் உள்ள வச்சு பார்க்கணும். நிருபங்களை வாசிக்கும் பொழுதுலாம் இனிமே ஒரு வளர்ந்த ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாசியை போல இருந்து அதெல்லாம் பிரித்து எடுக்க தெரியணும். அவருக்குள் பிரியமானவருக்குள் கிறிஸ்துவுக்குள் வந்துச்சுன்னா அது எனக்குரியதுன்னு எடுக்க தெரியணும். அப்ப நிருபங்கள் ஃபுல்லாவுமே தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட என்னை குறித்து எனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமாக நிருபங்கள் எல்லாமே இருக்கு. யாரோ பேதுரு எழுதிட்டாரு, பவுல் எழுதிட்டாரு, யாக்கோபு எழுதிட்டாரு, எனக்காக எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னை அங்கே காண்பிக்கிறாரு. உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு வாசிக்கிறது. நிறைய இருக்கு பைபிள்ல, எல்லாமே எனக்குரியதுன்னா இல்ல, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு, இயேசுவை போல. அப்ப பைபிள் வாசிக்கும் போதே எனக்கு அவர் மூலமா உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம் என்ன? பெரிய பைபிள், அவ்வளோ பெரிய பைபிள்ல தேடி வாசிக்கணும். அவர் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பினுடைய அந்த ஸ்லாக்கியம் தேடி தேடி வாசிக்கிறது. எப்ப பார்த்தாலும் நம்மளை நாமளே தாழ்த்தி தாழ்த்தி பார்க்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லைங்க, என்னை எப்போயெல்லாம் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார், நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க தெரியுமா, என்னை குறிச்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் பக்கமே வரமாட்டீங்க. அவ்வளோ பெரிய பாவியைத்தான் தேடி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்னும் தெரியுமா, உங்களுக்கே உங்களை குறித்து தெளிவாக தெரியும், நிறைய விஷயங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் அவருக்கு எல்லாம் தெளிவா தெரியும். அவருக்கு முன்பாக நாம் எல்லோரும் நிர்வாணிகளாக இருக்கிறோன்னு வேற போட்டிருக்கு. நீங்கள் சொல்கிற பாவம் அது ரொம்ப கம்மி. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு பொழுதும் அப்படி பார்க்கல. தன்னுடைய ரத்தத்தினால உங்களை மூடுறாரு பாருங்க. நிர்வாணத்தை மூடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கடவுள் அப்படின்னா ஏதோ ஒன்று நான் செஞ்ச தப்பிதத்தெல்லாம் 4 பேர்ட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறவர்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாவியாய் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணாங்க தாங்க நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று. அந்த தோளோட யாருக்கு? இயேசுக்காக உண்டாக்குனாரு, அவனுக்காக உண்டாக்குனார். ஆதாம் ஏவாளுக்காக தான் தோளோட உண்டாக்கப்பட்டது. எதுக்காக? அவன் தனக்கு முன்னால, இதுக்கு முன்னால ஒழுங்கா வந்து நின்னவன் இன்னைக்கு முன்னால வந்து நிற்கிறதுக்கு கூச்சப்படுறான், வெக்கப்படுறான். தான் நிர்வாணமா இருக்கிறத கண்டு புள்ள பாவம் வந்தவன அந்த கண்ணு திறக்குது பாருங்க, ஒளியிறான் கடவுளை விட்டு. ஐயோ என் பிள்ளை ஒளியுதுன்னு சொல்லி தோளுடைய உண்டாக்கி அவனுக்காக தான் உடுத்தினாரு. அவன் நிர்வாணமா இருக்கிறது இவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிர்வாணமா தான் இருந்தாரு. அப்ப தோளோட கடவுளுக்கு இல்ல, சிலுவை கடவுளுக்கு இல்ல, சிலுவை எனக்கானது, சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கானது. தேவ அன்பன் அந்த இடத்துல உணர்றேன். இப்ப தேவனோடு உறவு கொள்றதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லாதபடி இருக்கிறேன். அப்ப நிர்வாணம் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருது. அப்ப நான் குற்ற உணர்வு இல்லாத இருக்கும்படி சிலுவை எனக்கானது. பாவத்துக்கும் பாவம் கடவுளுக்கு எனக்குமான பெரிய மதிர்ச்சி. அவர் உள்ள வர்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் அவரிடத்துல போய் சேர்றதுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குது. அதனாலதான் வந்து டீல் பண்ணாரு. தேவன் என் மீது வைத்த அன்பு அன்பு அதனாலதான் மனிதன் பாவம் செஞ்ச உடனே அவர் பதறல. ஏன்னா அவருக்கு அது பொருட்டே இல்லை. ஆனா எனக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கிறனாலதான் என் சார்பாக அவர் வந்து மனிதனாய் இந்த பூமியிலே வந்து என்னை போல அவர் மாறி ரத்தத்தை சிந்தி எனக்கான பரிகாரத்தை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நான் தாழ்த்துறேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் பெரிய பாவியா இருக்கிறேன், அது பெரிய தாழ்மைன்னு வேற நினைச்சுக்கிறது. கடவுளுக்கு விரோதமான பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், நான் பாவின்னு சொல்லிட்டு. நான் இந்த உலகத்துல நல்லா இருக்கிறதுக்காக
கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஆமென். நான் இந்த உலகத்துல இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்காக, செத்து பரலோகத்துக்கு போய் இல்ல, பூமியில நான் நல்லா இருப்பதற்காகத்தான் அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய மீட்பு என்னவெல்லாம் செய்திருக்கிறது? சாபத்திலிருந்து என்னை அது விடுதலை ஆக்கி இருக்கிறது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எங்கிருந்து எதுக்காக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்? கலாத்தியர் 3:13 போட்டிருக்கு இல்லையா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னா முடிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. இதை நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் அது உண்டு. ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து சொல்லணும். இல்லையா எனக்கு வாசிக்க தெரியும், முதியோர் கல்வியில் போய் சேர்ந்தாவது முதல்ல வாசிக்க கற்றுக்கங்க. பைபிள் வாசிக்கிறதுக்காவது அப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடக்கும். மூட்டு வலி சோமாச்சு, கழுத்து வலி சோமாச்சுன்னு அற்புதம்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டவரே எனக்கு வேற எதையும் வாசிக்க எனக்கு தேவையில்ல, இந்த பைபிளில் எனக்கு சொல்லப்பட்ட காரியங்களை வாசிக்கிறதுக்காவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதெல்லாம் நடந்திருக்குது. அப்படி முடியலையா? அறிவொளி இயக்கம், முதியோர் கல்வியெல்லாம் இருக்குது. வீட்டில் பேர பிள்ளைங்கிட்ட வாசிக்க சொல்லி ஆனாவனாவது இனிமேல் அதை கற்றுங்க. இந்த பைபிள் வாசிக்கிறதுக்காக அதை கற்றுக்கங்க, ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களை குறித்து தானே உயில். அப்போ மீட்பின் மூலமாக எனக்கு என்ன நடந்திருக்கிறது? சாபம் என் வாழ்க்கையிலிருந்து துரத்தப்பட்டதாக இருக்கிறது. சாபத்திற்கு நான் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவனுடைய ஆபிரகாமின் சந்ததியானால் கிறிஸ்துவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்து நான் பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு, இதெல்லாம் நீங்கள் எதுக்குன்னா இது சும்மா சாம்பிளாக காட்டுறேன். பைபிள் வாசிக்கும் போது இந்த ஆங்கிளில் நீங்கள் வாசிக்கணும், கன்ஃபஸ் பண்ணணும். வாயை திறந்து பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். வாசிங்க கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். விடுதலை ஆக்கி இன்னொரு இடத்துல என்னை கொண்டு வந்து சொருகிருக்கிறாரு. லேத்தில் கொடுத்து ஏதோ ஒரு போல்டு நட்டு என்னத்தையும் ஒன்று வச்சு இங்கே வெல்டு பண்ணிடுறாங்கல்ல, அந்த மாதிரி இனிமே உங்க வாழ்க்கையில இருளினுடைய அதிகாரம், இருளின் அதிகாரம்னா பிசாசினுடைய எப்படிப்பட்ட அதிகாரம் எந்த ரீதியிலும் வேலை செய்ய முடியாதபடி உங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை கொண்டு வந்து உட்படுத்தி இருக்கிறாருன்னா உங்களை கட்டாயப்படுத்தி நீங்க நல்லா தான் இருந்து ஆகணும்னு சொல்லி ஒரு தலையெழுத்த தேவன் உங்க மேல எழுதிட்டார். இன்னைக்கு இதை நீங்க வாயை திறந்து சொல்லும் போது உங்களுக்குள்ள இது ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வேதம் அப்படின்னா இதை தொட்டு கும்பிட்டுட்டு போறது இல்லை, கெட்ட சம்பளம் வந்தா தலைமாட்டில் வச்சுட்டு போறது இல்லை. அன்றாடம் அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என் வாழ்க்கையாய் மாற்றுவதற்காக அதை திறக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைபிளாக வச்சிருப்பாங்க. கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, தீய சக்திகள் வரக்கூடாது. அப்படி வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஷோகேஸ் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா பைபிள் இப்படி திறந்துருக்கும். உள்ள பிசாசு அப்படி வந்து பார்த்த உடனே பைபிள் இருக்குன்னு பார்த்த உடனே அப்படி ஓடிடுவானா. உங்களை விட அவனுக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்குன்ற வரைக்கும் தெரியும். ஆனால் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல தான் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ண வைக்கிறது. எது? வீட்டுக்கு நேர அப்படி பார்த்த உடனே பைபிள் அல்லது வசனம் எழுதி போட்டுட்டோம் வீட்டுக்கு மேலே, அதனால பிசாசு வரமாட்டான். இருதயத்தில் இருக்குதா? அது விசுவாசமா இருக்குதா? வாயில இருக்குதா? அப்ப இதுல வரவிடாதபடிக்கு தான் மற்ற எல்லா கவலைகளும், போராட்டங்கள், பிரச்சனைகள். நாம என்ன பண்றோம்? இது தெரியாம அதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம், குழம்புறோம். சர்ச்சுக்கும் போறேன், காணிக்கையே போட்டுறேன், ஆனால் வாழ்க்கையில நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன், முந்திலாம் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனா வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி இல்லை, பெரிய ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே எல்லாமே இருக்குது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல உட்காந்து இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை வைக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க. விதைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது அறுவடையை கொண்டு வந்துடும். வாயை திறந்து பேச ஆரம்பிக்க, ராத்திரி பகலா. அப்ப இன்னைக்கு இருளின் அதிகாரத்தில் நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா பில்லிசூனியம், மந்திரவாதம், தகடு எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் போல உட்காந்து பயந்து அழுகிறது இல்லை. சேலை முந்தானியை யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க, காய போட்டிருக்கிற துணியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னென்ன பயன் நினைக்கிறீங்க? அது எதுலையாவது பட்டு கிழிஞ்சிருக்கும். டப்புன்னு மனசுக்குள்ள வர்றது யாரோ எனக்கு செய்யறதுக்காக வெட்டிட்டு போயிட்டான்.
ஒரு துணியில் என் காலடி மண்ணை கட்டி வச்சிருக்கிறேன், அது உங்கள் காலடி மண்ணு உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, கட்டி இருக்குது இல்லையா? அப்போ இனிமேல் போகும்பொழுதுலாம் உங்கள் காலடி பட்ட மண்ணெல்லாம் திரும்பி திரும்பி அள்ளி அள்ளி எடுத்து ஒரு மூட்டை மேலே தூக்கி தோளில் போட்டு போங்க. எதுக்கு தான் மனுஷன் பயப்படணும்? பயப்படணும் ஏசு இல்லைன்னா. இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்றதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை. எவ்வளோ பெரிய விடுதலை தெரியுமா? ஃப்ரீயாக நடக்கலாம், பிசாசுக்கு முன்னாலேயே ஃப்ரீயாக நடக்கலாம். நடந்து திரும்பி திரும்பி பார்க்கறது இல்லை, எதையாவது அல்றானா எதையாவது வெட்டுறானான்னு சொல்லி. என்னத்தினாலும் நீ வெட்டிட்டு போ, மண்ணை நோண்டி நீ எடுத்து என்னன்னாலும் செஞ்சு பாரு. நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறேன். தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனா இருக்கிறேன். இது அன்பின் ராஜ்யம். என்னை சோதிக்கிற, என்னை அடிக்கிற, என்னை பழி வாங்குகிற ராஜ்யத்துக்குள்ள நான் வரல. அதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். தேவன் இப்ப என்னை அன்பான் நடத்துறாரு. அதனாலதான் அந்த நடத்துதல் எனக்குள்ள புரியணும் பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரால் நடத்தப்படுகிறேன் அப்படின்னா பிசாசினால் நடத்தப்படவில்லை. பிசாசு என் வீட்டுக்குள்ள எந்த அதிகாரமும் இல்லை, என் வாழ்க்கையை நடத்த முடியாது. குழப்பத்தில் நடத்துறது, பயத்தில் நடத்துறதெல்லாம் தூரமா போயிருச்சு. இன்னைக்கு தேவனுடைய அன்பினால் நான் நடத்தப்படுறேன். அன்பின் வார்த்தைக்குள்ள என்னை கொண்டு வந்து நான் வைக்கிறேன். அடுத்து என்னுடைய இன்றைய நிலையை வாயை திறந்து சொல்லணும். இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேன்? நான் இயேசுவினால் மீட்கப்பட்டவருடைய சொந்த ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியருமாய் நான் இருக்கிறேன். இது இந்த மாதிரி காரியங்களை தான் தொடர்ந்து படிங்க. பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு இதைத்தான் சொல்றது. நிருபங்கள் உங்களுக்கு இதைத்தான் பேசும்படி உங்களை தூண்டுது. என்னமோ எழுதியிருக்குங்கிறதுக்காக அப்படியே கடகடன்னு வாசிட்டு போறதில்ல. இப்படி பிரித்து எடுத்து என்னென்னலாம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இது இன்னொரு புத்தகம். ஆனால் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா இது என்னுடைய பத்திர புத்தகம். உங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிங்கல்ல, அந்த புக்கு இப்போ எங்கே இருக்குது? ஆனால் உங்கள் தாத்தா காலத்தில் இருந்து எழுதி வச்ச அந்த வீட்டு பத்திரம் இப்போ எங்கே இருக்குது? இருக்கா? அப்படிப்பட்ட புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். இது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தாத்தா பாட்டியாகி உங்கள் பேரப்பிள்ளை தாத்தா பாட்டி ஆனாலும் இதே தான். அதனால தான் சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்குதுல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருக்கிற சிலபஸ் இப்போ எப்படியோ மாறி வந்துகிட்டு இருக்குது. ஆனால் பைபிள் அதே 66 தான். ஏன் தெரியுமா? இது இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு தடவை 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சொற்களாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2024 தான் நீங்க இதுல வாசிக்கிறீங்க. ஆண்டவர் இதுல 3000 4000 அவர் வர்ற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படிலாம் மாடர்ன் உலகத்துக்கும் இது பொருந்தக்கூடியதாய் ஆண்டவர் வச்சு. அதனால அந்த வேதம் மகத்துவமானது. ஜீவன் உள்ளவர்களுக்கு இதுல இருக்கிற வார்த்தைகள் ஜீவனாகவே இருக்கும். ஆவியில மரித்து போயிருக்கிறவங்க எடுத்து ஒருத்தன் வாச்சானால அவனுக்குள்ள ஜீவன் வந்துடும். ஆனா குறை சொல்றவங்க மதவாதிகளா இருந்து குறை சொல்றது, படிச்சவங்களே குறை சொல்லிட்டு இருப்பாங்க, மதத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து வாசிங்க. இதுல இருக்கிறது எல்லாமே எனக்குரியது. வெறும் நிருபங்கள்ல மாத்திரம் இல்ல, ஆதியாகமத்துல இருந்தே தேவன் உங்களை தான் எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 1:26 வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் தேவனுடைய சாயலாய் டெய்லி காலையில வாயை திறந்து பேசுங்க. ஏன்னா நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா வாயை திறந்து பேசணும். பேசும்போது தான் ஒண்ணு உங்க இருதயத்துல எழுதப்படும், அல்லது எழுதப்பட்டது ஏற்கனவே இருதயத்தில் நிரப்பப்பட்டு வாயில வெளியில வரும். நான் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். உடையும் பாருங்க மனசுக்குள்ள சில அரண்கள், ஜாதியை வச்சு, படிப்பை வச்சு, அழகை வச்சு, உங்க திறமைகளை வச்சு நீங்க உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வாயை திறந்து இதை சொல்லி பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மனிதர்களை பார்க்கலாம், ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமா இருக்குது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப என்னை குறித்து நான் எப்படி பார்க்கறது? வேதத்துக்குள்ள இந்த உங்களை குறித்து தான் எழுதி இருக்குது. இயேசு தம்மை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து வாசிங்கன்றாரு. அப்ப நான் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். இப்ப அவருடைய சாயலாய் இருக்கக்கூடிய மனிதன் பிசாசினுடைய தந்திரத்தினால தன்னுடைய சாயலை இழந்து போய் தான் பாவின்ற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டான். நான் பாவி, நான் மோசமானவன், எனக்கு ஒண்ணுமே வராது, என்னால வாய்க்காது, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, நம்பிட்டான், சுத்தமா நம்பிட்டான். அப்ப இதுல இருந்து மீட்டெடுக்கிறத இயேசு வந்து இன்னைக்கு சிலுவையில அவன் இழந்து போன அந்த சாயலை திரும்ப கொண்டு வருவதற்கு ரோமர்ல போட்டிருக்கு, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும் படிக்கு.
அப்ப இயேசுவை போலவே பூரண அறிவுடையவர்களாக. அப்ப இயேசுக்கு என்ன அறிவு இருந்தது? தன்னுடைய சாயல், தன்னுடைய அடையாளத்தை ஒரு இடத்துல அவர் விட்டே கொடுக்கல. நீங்கள் மண்ணிலிருந்து உண்டானவர்கள், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து நான் உண்டாயிருக்கிறேன். அதனால நீ உனக்கு ஏற்ற மாதிரி பேசுற, நான் உனக்கு ஏற்ற மாதிரி நான் பேச முடியாது. ஏன்னா நான் மேல இருந்து வந்திருக்கிறேன், மேன்மையான காரியங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தான் அடையாளத்தை குறித்து ரொம்ப தெளிவுடையவராக இருந்தார். அப்ப இன்னைக்கு உங்க அடையாளம் திரும்ப, உங்க சாயல் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க திரும்ப வாயை திறந்து பேசணும், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். அந்த சிருஷ்டி என்னது? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஜனங்க தங்களை பாவின்னு சொல்ல வைக்கிறதுல தான் அநேகருடைய சக்சஸ். பாருங்க அவன் எப்படி இருந்தான், இப்ப பாருங்க என்ன ஐயாவுக்கு பெரிய தாழ்மை தெரியுமா? என்னன்னா அவனை பாவின்னு சொல்ல வச்சுட்டாங்களாம். அவனை பாவின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவனே பாவின்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும், உலகத்துக்கே தெரியும் அவன் பெரிய முரட்டு பாவின்னு. அப்படிப்பட்ட பாவிய நான் பாவி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் சபையை அந்த பூமியில் வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைங்களையே தப்பான உபதேசத்தினால அவனை அப்படி சொல்ல வச்சு 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 திரும்ப திரும்ப நான் ஒன்றுத்துக்காகாதவன், நான் குப்பை, எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆளு, பாவிகளிலே பிரதான பாவி. இதில் சண்டை. ஒருத்தன் பாவின்னு சொன்னான்னா நான் பாவியிலே பிரதான பாவியாக்கும். அடுத்த ஆள் என்னத்தை சொல்ல போறானோ தெரியல. தங்களை பாவின்னு சொல்றதுல அவ்வளோ பெரிய தாழ்மை நினைச்சுக்கிறாங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுதான் தாழ்மை. ஏன் தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறபடியே நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அதுக்கு பேர் தான் தாழ்மை. அவர் உன்னை சொல்லி இல்ல இல்ல நாம் எவ்வளவு பெரிய பாவி, இதுக்கு பேர் மண்டகருவோம். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் உன்னை சொன்னார்னா ஆமா ஆண்டவரை நீங்க சொல்லியிருந்தா அது சரியா இருக்கும், அதுக்கு பேர் தான் தாழ்மை. 28 ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்த பறவைகளையும், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீ பழுகணும், பெருகணும், பூமியை நன்மையினால் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். ஆண்டு கொள்ளணும்ன்ற வார்த்தை யாருக்குரியது? 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 இல்லை உங்களுக்குரியது. ஆனா ஆண்டு கொள்வார்கள் அப்படின்னா அது யாருதான் அதை செய்வாங்க? அந்த செயலை செய்யறவங்களுக்கு பேர் என்ன? ராஜாக்கள். அப்ப வேதத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் ராஜாவா இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்படித்தான் பைபிளை வாசிக்கிறது. ஏன் இன்னைக்கு பைபிள் எனக்கு ரத்தமும் சதையுமா மாறலைன்னா ஏதோ ஒரு மத புத்தகமா நான் பார்க்கிறேன். அது எனக்குரியது, என் தகப்பன் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு எழுதி வச்சுக்க. அப்ப அதை வாசிக்கும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் இந்த பூமியில பழுக பெருக அதை நன்மை நான் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு வேண்டிய ஆளுகை, அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அந்த அபிஷேகம் என் மேல இருக்குன்னு சொல்லி விசுவாசம் அப்பதான் உள்ள வருது. பாருங்க இன்னைக்கு திரும்பி திரும்பி பாருங்க, பக்கத்தில் உள்ள ஆளை பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், பக்கத்துல ஏதாவது தெரியுது? தெரியாது. ஆனா இனிமே தெரியும். எப்படி? இங்க இருந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பாருங்க, பார்க்கணும் அவசியமே இருக்காது. நீங்களே பேசுவீங்க, எங்க சபையில அந்த கலெக்டர் வந்து உட்கார்ந்துருக்கிறார், எங்க சபையில் அந்த எம்பி வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. ராஜாக்களாக ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி உள்ள இடத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைங்க எழும்பி வர்றது. இது ஏதோ கொண்டு போய் மதத்துல சொருகி வச்சுட்டதுனாலதான் இதெல்லாம் நமக்குரியது இல்லை. அதனாலதான் இந்த சபை கிறிஸ்தவ மதத்தினுடைய சபையே இல்லை. கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால தேவனுடைய ஆசைகள், விருப்பங்கள், ராஜ்யத்தினுடைய எண்ணங்களை உடைய மார்க்கத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிற. அப்ப நீங்கள் எதெல்லாம் ஆளுகை அப்படின்னா நீங்க எதை ஒன்று சொல்லுவீங்களாம், சொன்னதெல்லாம் அப்படி நடந்துருமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் வச்சிருக்கிறார். வெறுமனை உண்டாக்கலாம், அப்படியே நீ இருப்பாயின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா இதன்படியே நீ இருப்ப. அப்ப ஏற்கனவே நான் சொன்னபடி நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது. அப்ப என்னத்தினாலும் சொல்றது இல்லை, நான் பெரிய பாறை, என் மேல வந்து மோதாத, மோதுன நொறுங்கி போவேன்.
இப்படி பேசுறதுக்காக வாய். அதனால தான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். இது அன்பினால சொல்றீங்களா அவன் ஜாகணுங்கிறத? வெறுப்புல சொன்னீங்களா அது ஆப்ரேட் ஆகாது. அப்ப எல்லா மனிதனும் ஆளுகை செய்யும்படி தான் ராஜாவாக உண்டாக்கப்பட்டு இருக்கிற அந்த பூமியில பிறகுற அத்தனை பேரும் ராஜாவாக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ராஜ்யம். என்ன? ஏதோ ஒரு வேலையை செய்யும்படி. என்ன மியூசிக் போடுறீங்களா? அதுல நீங்க தான் ராஜாவா இருக்கணும். தொழில் பண்றீங்களா? நீங்க தான் ராஜாவா இருக்கணும். எஜுகேஷன்ல அதுல நீங்க தான் ராஜாவா இருக்கணும். புது புது காரியங்களை தேவன் உங்களை கொண்டு தான் செய்ய வைக்கிறாரு. எல்லாரும் ராஜான்னப்ப யாரு தான் பிரஜை? தேவனுடைய ராஜ்யத்துல பிரஜைன்றது எவனுமே எல்லாவனுமே ராஜாவா தான் இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆற்றல்கள், திறமைகளை, தாளந்துகளை உள்ள வச்சிருக்கிறார். அது வெளிப்படும் போது அந்த ஏரியால அவன் தான் கிங்கா இருக்கிறான். பார்வோனுக்கு நான் உன்னை கடவுளாக்குறேன்னு என்ன அர்த்தம்? பார்வோனுக்கு தான், பார்வோனுக்கே அப்படின்றனால இஸ்ரேல் ஜனத்துக்கே இல்ல. இஸ்ரேல் ஜனம் ஒவ்வொருத்தருமே சத்துருக்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே கடவுளை, இன்னைக்கு என்னைய பார்க்கும் போது கிறிஸ்துவ பார்க்கிறான். ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவ பார்க்கிறான். பிசாசு உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய மறு ரூபமாவே வந்து நிற்கிறான். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி வெளியில படணும். ராஜாவாகவே தெரியணும். உங்க எல்லைக்குள்ள ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா, அந்த ஏரியால நீங்க தான் கிங்கு. அந்த ஆளையே கூப்பிடு அப்படின்ற அளவுக்கு அந்த ஏரியால நீங்க வளர்ந்து நிற்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ உங்களை பார்க்கும் பொழுது எப்படியாக பாருங்க. அப்ப இந்த காரியங்களை நான் ஒரு ராஜாவாக ஆண்டு கொள்ளும்படி நான் பிறந்திருக்கிறேன், இதை அறிக்கையிடும் பொழுது இந்த காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையை நிரப்பும். வேற எதுவும் உங்களை ஆளுகை செய்ய முடியாதபடி உங்களை நீங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையினால். ஆகையினாலதான் நான் ரொம்ப கீழே கிடக்கிறேன்னு சொல்லி 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 பிசாசனுடைய பிடியில சிக்கிக்கிற கூடாது. எப்படிப்பட்ட மனிதன் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தன்னை ராஜாவாக உயர்ந்த நிலையில பார்க்கணும். அதுக்கு தான் நற்செய்தி, அதை தான் பேசுறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2:8 1ஆம் அதிகாரத்தில் முடிச்சுட்டு 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை ராஜாவுக்கு கொடுத்த ராஜ வாழ்க்கை. ஸோ எனக்காக தேவன் ஏதேனை வைத்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான தேசத்தை கொடுக்க. இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, கானானை விட பெஸ்டான வாழ்க்கை, குறைவில்லாத, தோல்வி இல்லாத, எந்த விதமான தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பாவி பாவி பாவினே சொல்லி பார்த்தீங்கன்னா பரலவம் போனாலும் இவன் இப்படி சொல்லி சொல்லி பழகி இவன் பரலவத்திலையும் போய் பாருங்களேன் பாவி பாவின்னு தான் சொல்ல போறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனுடைய கோபத்துக்கு ஆளாக போறாங்க பாருங்க. அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு பாவி பாவி பாவின்னு சொல்றது. நான் தேவனுடைய பிள்ளை நீங்க சொல்லி பாருங்க, அங்கே போகும்போது அப்படி இருக்கும், தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ராஜ வாழ்க்கைய தேவன் கொடுத்திருக்கிறார். மனிதன் பார்த்தீங்கன்னா இதை காட்டு மிராண்டியா இருந்து நாளாக 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 இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு படத்தை காட்டிட்டாங்க. இந்த படம் தாங்க உண்மையானது, இதுதான் சத்தியம். எப்படி ராஜாவாய் வந்திருக்கிறான். ராஜ வாழ்க்கை, ஏதேன் தோட்டங்கிறது பரலோகம், பரலோகத்தினுடைய மாதிரி தான் ஏதேன் தோட்டன்றது. ஆனா இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? நல்லா இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை சிலுவையிலிருந்து எனக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையிலிருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கல, சிலுவையிலிருந்து பைபிள் ஆரம்பிக்கல. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது, நடுவில் சிலுவை வருது. ஏன்னா இந்த தோட்டத்தை இழந்தான், தேவனோடு இருக்கிற உறவை இழந்தான், அதுக்காக சிலுவை. சிலுவை அப்ப எதுக்கு? மனிதன் இழந்துட்டான், இழந்ததை கொண்டு வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கு இந்த சிலுவை எனக்கு உதவி செய்யுது. தேவனுடைய அன்பு இதில் வேலை செய்யுது. சிலுவையை பெருசா கழுத்துல கட்டி தொங்க விட்டுட்டு எந்நேரமும் அவரும் சுமந்தாரு நானும் சுமக்கிறேன்ற வாழ்க்கைக்கு இல்லை. இந்த வாழ்க்கை வாழ்றது சிலுவை உங்களுக்கு இங்களுக்குள்ள கொண்டு போகணும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள்கிட்ட நீங்க நெருங்கி நெருங்கி போங்க, போக போக ஒண்ணு ஒண்ணா உதிர்ந்துருமா. ஒருத்தர் அதை சாட்சியா வேற சொல்றாரு. கடவுள்கிட்ட நான் அப்படி நெருங்கி போனேன், நான் அப்படி கை செயின் போட்டிருப்பேன், மைனர் செயின் போட்டிருப்பேன், போக போக ஒன்று ஒன்றா கலண்டுச்சு. மிந்தி நான் பெருசாக நான் கோட் சூட்டெல்லாம் நான் போட்டிருப்பேன்,
போக போக பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாமே கலந்து போச்சு. ஏன்னா தேவனுடைய அன்புல நான் நிறைஞ்சிட்டேன்றாரு. கடைசியில் இப்போ என்னதான் நிலைமை அப்படின்னா, இப்போ நான் வேட்டி சட்டைக்கு மாறிட்டேன். இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்ல தோணும்? ஐயா நல்லா இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நெருங்கிறாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் கலட்டி விடுற ஆண்டவரை நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்க. மாறுபாடுள்ளவனுக்கு நான் நெருங்கி நெருங்கி போறீங்களே. அவர் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? சிங்காசனத்துல பொற்கச்சையை கட்டிக்கிட்டு அவர் இருக்கிற ஸ்தானமே வேற. இதை கேட்கும் போது ஜனங்களுக்கு கேட்ட உடனே என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு தாழ்மைன்ற மாதிரி தெரியுது. அவர் மேபி அவர் ஆண்டவருடைய அன்புல நெருங்கிட்டு இருக்கலாம், பரிசுத்தத்தில் இருக்கலாம். ஆனா இது போன கலண்டர்ன்றது எப்படி அது சாத்தியமாகும்? நான் இங்க வந்தேன், ஆண்டவர் எனக்கு மாட்டில விட்டுட்டு இருக்கிறாரு. என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். உள்ள வர 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 மாட்டி மாட்டி விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். கலர்றது பெரிய பரிசுத்தத்தினுடைய உச்ச நிலை நினைக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் நெருங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா வேட்டிக்கு வந்தாச்சு. 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அப்ப அழகானது எல்லாமே, அழகா இருக்கிற எல்லாமே கடவுளுக்குரியது. அழகு கடவுளுக்குரியது, எந்த பிசாசுக்குரியது இல்ல. அழகானது எல்லாமே நான் ஆராதிக்கிற கர்த்தருக்குரியது. அவர் அதை ரசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏன்னா நான் ராஜா, எனக்கு இதெல்லாம் தேவை. நான் நன்றாயிருப்பதை விரும்புகிற தேவன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவர் ரொம்ப ஏழை. நினைச்சு பாருங்க, முதல்ல ராஜாவா ஏழையா கேட்போம்ல. ஏன்னா நீ ராஜாவா இருந்தா ஏழையா இருக்க முடியாது. ஏழையா இருந்தீங்கன்னா ராஜாவா இருக்க. நமக்கு இருக்கிற அறிவு கடவுளுக்கு இருக்காதா? இவர் நெருங்கி போனாராம், கழட்டி விட்டாராம் எல்லாத்தையும். என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறது. எவ்வளவு பெரிய தேவனை குறித்து பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? நாவினால் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். பார்வைக்கு அழகும். உங்க வீடு அப்படி இருக்கணும், நீங்க ட்ரெஸ் பண்றது அப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். நீங்க முதல்ல உங்களை அழகா வைக்கணும். இதுல என்ன குறை இருக்குது? அழகா இருக்கிறத தேவன் விரும்புகிறார். வாட்ச் பார்த்தீங்கன்னா இவரா தேவன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம புத்தி எல்லாமே குறைவு, தாழ்ச்சி, வேதனை, ஒண்ணும் இல்லாம இப்படி ஒரு பிச்சைக்கார மனநிலையிலேயே நம்மளை கொண்டு வந்துட்டதுனால இதை பார்த்தா அவரை தான் சந்தேகப்பட தோணுது. இவர் உண்மையிலே கடவுள் தானா? எதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம்? ஏன்னா யூதாஸ் காரியத்தினுடைய ஆவி அதுதான் பார்க்கும். எதுக்கு இதெல்லாம் ஆடம்பரம்? அவருக்கு அது அவசியம் வேணும். இந்த இடத்துல இதெல்லாம் இருக்க போய் தானே உட்கார்றதுக்கு நல்லா தெரியுது. இன்னும் அழகாக்கணும். ஏன்னா இது பத்தாது. அசிங்கமா நாலஞ்சு தெரியும் போது ஒன்னே ஒன்று அழகா தெரியுதுன்னா நீங்க யாரை பார்ப்பீங்க? அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அவருடைய சாயல். அழகை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அது. ஆனா இந்த சாயலை அழிக்கிறதுக்கான வேலை உபதேசங்களாவே சொல்லப்படுது. கழுத்துல என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று ஏறி இருக்குது, காதுல போட்டு இருக்கிறது என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்குது, பட்டு புடவை மினுங்குது. நீங்களாவது பட்டு புடவை, அவர் இங்க பட்டு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா தங்கத்திலேயே தான் எல்லாத்தையும் உடுத்திட்டு உட்காந்துருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தேவன்! முதல்ல தேவனை உயர்வா பாருங்க, அப்பத்தான் உங்க தரம் உயர்த்தப்படும். கீழேயே கடந்து பார்த்து இந்த அப்படியே பண்டிகளோடு கூட தான் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அநேகர். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பாருங்கள். உங்களை அழகா வைக்கிறது. 10ஆவது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. எத்தனை பேரு? 2 பேரு. ஒரு நதி ஓடி. அப்ப அதுல என்ன தெரியுது? ஆடம்பரம். கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆடம்பரக்காரர். என்ன ஏன் 2 ஆளுக்கு 4 குடம் போதாதா? ஏன் ஒரு நதி, 4 ஆறு? தேடி வந்த தெய்வம் அதுதான் தெய்வம், அவர் தான் கடவுள். உங்க எண்ணத்தை மாத்துங்க. கர்த்தரை என்னைய மாத்த விரும்பாத, உன்னை மாத்திக்க. இந்த எண்ணத்துக்கு நேரப்பா. அப்ப ஆண்டவரே, என் வாழ்க்கையை அழகாய் மாற்றுகிற தேவன், என் வாழ்க்கையினுடைய ஆடம்பரங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நீராயிருக்கிறே. தரித்திரருக்கு கொடுக்க வேணாமா? தரித்திரருக்கு கடைசியில் கொடுத்துட்டு நீயும் தரித்திரனா மாறு. அப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு எவன் வருவான்?
விசுவாசிங்க. இதெல்லாம் வித்து தருத்திரு கொடுத்து எல்லாத்தையும் தருத்திரு கொடுத்தாச்சு, ரைட்டு. வேற கொடுக்கறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ யார் தருத்துறேன்? இந்த தரித்திரத்துக்குள்ள நீங்க போயிடாதபடி ஆடம்பரத்துக்குள்ள போங்க. ஆடம்பரத்துக்குள்ள போகும்போது தரித்திரத்தை தூக்குறது எளிதா இருக்கும் கிறிஸ்துவுக்கு. ஒருத்தர் அப்படிதான் சொல்றான், சின்ன வயசுல இருக்கும் பொழுது, நான் பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன், கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன்னு. வளர்ந்ததுக்கு இப்போ தான் தெரியுது அந்த கஷ்டப்படுறவனே நான் தான் அப்படின்னு. நினைச்சு பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. சின்ன வயசுல அவர் கற்பனையில கனவுலயே வளர்றாரு, கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன், கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன் சொல்லி சொல்லி வளர்றாரு. கடைசியில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கஷ்டப்படுற ஆளே ஆகா நான் தான் அந்த கஷ்டப்படுற ஆளா. அப்படி போயிடக்கூடாது. நாளுக்கு நாள் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறீர்கள் சொல்லி சொல்லி வளர்றது. அங்கிருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. சீக்கிரம் வாசிங்க. 12. அந்த தேசத்தின் பொன். எந்த தேசம்? அந்த தேசம் இப்ப எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கா பூமியில இருக்கா? தேசத்தின் பூமியில இருக்கக்கூடிய பொன் நல்லது. எல்லாரும் வாய் தருங்க. எல்லாத்தையும் உடைச்சிடணும். என்ன அரண்கள்லாம் உள்ள இருக்கும் அப்பப்ப ஓரத்துல. பூமியில இருக்கக்கூடிய பொன் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க. பூமியில் இருக்கக்கூடிய பொன் நல்லது. எல்லா பொண்ணும் நல்லது. 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 யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. எனக்கு நல்லது. அநேகர் என்ன நினைச்சிருக்காங்க? கர்த்தருக்கு நல்லது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் பூமியில வச்சுட்டு அதை நல்லதுன்னு வேற எழுதி வச்சுட்டு போறாரு. அப்ப பொண்ணு நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த இதை என்ன செய்யணும்? ஏன்னா இந்த எழுத்துல இருந்து ஒரு எழுத்து குறைஞ்சாலும் சபிக்கப்பட்டவனா வேற இருப்ப. கெட்டதுன்னு மாத்தி பேசக்கூடாதுன்றாரு. மாத்தி பேசினா அதுக்கு பேரு மண்ட கர்வம். இதுல என்ன சொல்லியிருக்கோ அதை மாதிரி சொல்ல பழகுங்க. பொன் நல்லது. நல்லதுன்னு சொன்னா தானே முதல்ல உங்களுக்குள்ள முதல்ல அந்த விடுதலை உண்டாகும். இல்ல நிறைய பொண்ணு வந்தா நான் பின் வாங்கி போயிடுவேன். இந்த பின்னு ஊசி பாசி ஊசி விற்கிற எல்லா ஆட்களும் பாருங்க வீக்கான விசுவாசத்தை உடையவங்கள. அதுக்கு விசுவாசமே இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த பாசி ஊசி வித்துக்கிட்டே இருப்பாங்க. பின் வாங்கி போயிடுவேன், பின் வாங்கி போயிடுவேன். அவ்வளவு வீக்கானதா உங்களுடைய ரட்சிப்பு? ஒரு பொண்ணை கண்ட உடனே இயேசுவை தூர தள்ளிட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு கொஞ்சம் செக் பண்ணுங்க ரட்சிப்பை. யார் உங்களை ரட்சித்திருக்கிறா? எங்கிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான், தேவனுடைய நண்பன் என்று எண்ணப்பட்டான். அவ்வளவு இருந்தும் கடவுளுடைய நண்பனா இருக்கக்கூடிய அந்த உறவுல ஒரு நாளும் தடை வந்ததே இல்லை. வாயை திறந்ததுல சொல்லணும் பொன் நல்லது. அப்ப பரலோகத்துல இந்த பொண்ணை வச்சுட்டு சொல்லல, பூமியில வச்சுட்டு தான் சொல்றாரு இந்த பொன் நல்லது. ஸோ இதே தான் ஆண்டவர் தொடர்ந்து வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உள்ள வச்சிருக்கிறார். ஆதியாமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை குறித்து தான் தேவன் சொல்லி சொல்லி வச்சிருக்கிறார். அதை நீங்க வாசிக்க வாசிக்க அநேக நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஊற்றாக உடைச்சு வெளியில வர்றது உங்களுக்கு தெரியும். பாருங்க, விசுவாசிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது. தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டது வேதத்துல போய் வாசிச்சு பாருங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். தயவுசெய்து எழுதி நிற்போம். எதை நீங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு என்னத்தை அறிக்கை பண்றோம்? அது இல்லை, இது இல்லை, இது குறைவா இருக்கு, அது குறைவா இருக்கு, என் வாழ்க்கை மாறலை, யாரு தான் எனக்கு உதவி செய்வாங்களோ? யாருடைய விசுவாசம் இல்லை, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஏன்னா அந்த விசுவாசம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசமா இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை உங்களை ஜெயிக்க விடணும். இந்த வார்த்தை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடணும். பாருங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக 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 தான் வார்த்தையினால் பிடிக்கப்படுவீர்கள். எப்படி தேவன் ஜனங்களை தமக்கு வசமாக்குறான்னு பார்க்குறோம்ல, வார்த்தை உங்களை வசமாக்கணும். அப்போ அடிக்கடி அதை போய் கேட்கணும், அது சொல்றத செய்யணும். செய்யும் போது அந்த இடத்துல அற்புத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஜெயிப்போம். தகப்பனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். நம்முடைய அன்பின் பிரசனத்திற்காக நன்றி. எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் குறைவிலிருந்து உண்டானவர்கள் அல்ல, தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வித்தாக வந்து அந்த வார்த்தையினுடைய சாயலுக்கும் ரூபத்திற்கும் எங்களை சொந்தக்காரலாய் மாற்றி இருக்கிறீரே.
நாங்கள் இழந்து போன சாயலை கிறிஸ்துவின் மூலமே நாங்கள் பெற்றிருக்கிறோம் ராஜா. அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர் ராஜா. உம்மோடு நாங்கள் நெருங்க நெருங்க எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைகிறதே, எங்கள் வாழ்க்கை விரிவாகிறதே ராஜா. நீர் விரும்புகிற ஆண்டவர் இந்த நலம், அந்த அழகு ஆண்டவரே மண்டையிலே நாங்கள் நெருங்க நெருங்க எங்களுக்கு அழகாக்கப்படுகிறதே. பரிசுத்தரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சத்துருவினால் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரக்கூடிய தேவ ராஜ்யத்திற்குள் எங்களை வைத்திருக்கிறீரே. இருளின் ஆளுகையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை இனங்கண்டு நாங்கள் வாசித்து எங்கள் இருதயத்திலே நிறைத்து அதை எங்கள் வாயினாலே அறிக்கையிடக்கூடிய தேவ கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்ட ராஜா. ராஜாக்களாய் தங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய ஒவ்வொருவருக்கு வேண்டிய அந்த ஆற்றல், அந்த கிருபை, அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். தங்கள் வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகளை ஏறி நடக்க ஆளுகை செய்ய ஆண்டவரே இந்த அபிஷேகம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தருடைய மகிமை தயவு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நடத்தட்டும். உம்முடைய தேவ அன்பு இன்னதென்பதை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.